ஹலோ மக்களே, வெல்கம் டு மாரா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா மர்மர். 2025 வந்த ஒரு ஹாரர் ஃபிலிம். இந்த படத்தோட கேரக்டராக மாற சொல்லியிருந்தேன். மெல்வின், ரிஷி, அங்கிதா, ஜெனிஃபர், இந்த மாதிரி 4 கேரக்டர். 4 பேர் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க. மெல்வின் தான் அதுக்கு ஹெட்டு. இவங்க எல்லோரும் இந்த திருவண்ணாமலை மேலே இருக்கிற ஜவ்வாது மலையில் காத்தூர்னு ஒரு கிராமம் இருக்கும். அதில் ஒரு காட்டில் ஒரு மர்மம் இருக்குது. அதை போய் கண்டுபிடிக்கலாம், அது பொய்ன்னு சொல்லலான்னு சொல்லி இவங்க எல்லோரும் அந்த ஊருக்கு கிளம்பி போகிறதா பிளான். அதில் முதல்ல இவங்க எல்லோரும் இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இவங்க எல்லோரும் முதல்ல காரை ஸ்டார்ட் பண்ணி அந்த ஊருக்கு போயிடுவாங்க. ஊருக்கு போயிட்டு அந்த ஊரில் இருக்க ஒருத்தருக்கு ஃபோன் அடிப்பாங்க. அவரோட பொண்ணு தான் ஃபோன் எடுக்கும். அவங்களோட பேர் காந்தா. அது 5th கேரக்டராக வந்து படத்தில். அந்த பொண்ணு வந்து அந்த ஊரில் இருக்கிற வயசானவங்கள்ட்ட கூட்டி போய் அவங்கள பேட்டி எடுப்பாங்க. பேட்டி எடுக்கும்போது அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க, இது ரொம்ப ஆபத்தானது, அங்கே இருந்தால் மங்கையை உங்களை ஒருத்தி கொன்றுவா, சூனியக்காரி. அவள் தான் அதான் அந்த ஹிஸ்ட்ரி. அந்த இதில் மங்கைன்னு ஒருத்தி இருக்கா. அவள் வந்து காட்டுக்குள்ளே போனால் யாரையுமே திருப்பி விட மாட்டா. அவங்க வந்து எப்படின்னா மங்கைங்கிற வந்து 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருப்பான் அந்த ஊருக்கு, வடநாட்டுக்காரர். அவள் வந்து சின்ன பிள்ளை எல்லாத்தையும் பலி கொடுத்துட்டா. அதனால் அவளை வந்து காட்டுக்குள்ளே போய் அடித்து எல்லோரும் கொண்டுட்டாங்க. ஆனால் அந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக்கு. இவங்க எல்லோரும் இப்போ இந்த எல்லாத்தையும் பேட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த காட்டில் போகலான்னு கிளம்புவாங்க. அப்போ அந்த காந்தாங்கிற பொண்ணும் காசுக்காக நானும் வரேன்னு சொல்லுவாள். சரி நீயும் வான்னு அவங்களும் கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போது பொறுமையாக இவங்க எல்லாத்தையுமே கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து காரில் கிளம்பி அந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறத எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இப்படி பொறுமையாக போய்கிட்டே இருப்பாங்க. காரில் போய் அந்த காட்டோட ஸ்டார்டிங்லேருந்து நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சமாக நடந்து முதல் கல்லுக்கு போவாங்க. முதல் கல்லில் போய் டென்ட்டு போடுவாங்க. டென்ட்டு போட்டு அதில் நைட்டு வந்து இந்த இதெல்லாம் போட்டு நெருப்புலாம் கொளுத்தி சரக்குலாம் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் காந்தாங்கிற பொண்ணு எனக்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்பாடு உட்காந்துருப்பா. அப்புறம் ரிஷிங்கிற ஒருத்தர் வந்து ஓஜா போர்டு எடுத்து வருவார். ரிஷி கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில். ஆனால் ஓஜா போர்டு எடுத்துகிட்டு இந்த ஷார்ட் கிளாஸ் இருக்குல்ல, அதில் வச்சு எல்லோரும் விளையாடலான்ட்டு கையை வச்சுட்டு எல்லோரும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. மெல்வின் தான் ப்ரேயரை ரிப்பீட் பண்ணுவார். எல்லோரும் அது வச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எதுவுமே வராது. அந்த காந்தாங்கிற பொண்ணு இது உண்மையானு கேட்பா. அதுக்கு உடனே ரிஷி சேஃப்டி பண்ணி அவட்ட கேட்பார். அந்த பொண்ணு உடனே கொடுத்த உடனே அவளோட கையில் வச்சு குத்தி ரத்தத்தை எடுத்து அந்த போர்டில் தைச்சோன்னே இந்த பயந்து நான் ஊருக்கே போகிறேன்ட்டு எல்லாத்தையும் சண்டை போட ஆரம்பித்தோடனே அங்கிதாங்கிறவருக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மூடில் டென்ஷன் ஆயிடுவாள். அப்புறம் உடனே போய் தம் அடிச்சுட்டு வந்து அவளை மறுபடியும் கூட்டுவாங்கன்னு சொல்லுவாள். கூட்டு வர சொல்லி மறுபடியும் விளையாடலான்னு சொல்லுவாள். 1 வருஷத்தில் இருக்கோம், மறுபடியும் 1 வருஷம் முடிக்கணும்னு சொல்லி அதை முடிக்கலான்னு பிளான் போட்டு அவங்க மறுபடியும் அந்த ஓஜா போர்டு விளையாட வைப்பாள். இந்த இதில் வந்து ரிஷி விளையாட மாட்டார். அவர் தம் அடிக்கணும்னு அங்கே போயிடுவார். வெளியே போயிடுவானே இவங்க எல்லோரும் வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது தான் அந்த இது மூவ் ஆகும். உடனே மெல்வின் நீங்கள் யாருன்னு கேட்பான். மங்கையான்னு கேட்ட உடனே அது எஸ்ன்னு போய் நிற்கும். அந்த நேரத்தில் ரிஷி எதையோ காட்டுக்குள்ளே சத்தம் கேட்குன்னு பயந்து பின்னாடி தான் வருதுன்னு ஓடி வந்து அந்த போர்டு மேலே விழுந்துடுவார். போர்டு உடஞ்சிட்டுன்னு சொல்லி அவங்கள தூக்கி போட்டு தூங்க போயிடுவாங்க. உள்ளே வந்து 4 பேருக்கு தான் இடம் இருக்கும். மங்கைக்கு இடம் இருக்காதுனால இது காந்தாக்கு இடம் இருக்காதனால அவங்க வந்து வெளியே தான் படுத்திருப்பாங்க அந்த பொண்ணு. இப்போ உடனே ரிஷி நானும் உனக்கு சப்போர்ட்டுக்கு நானும் வெளியே தூங்குறேன்னு சொல்லி அவரும் தூங்குவார். கொஞ்ச நேரம் கழிச்சு கொசு கடி தாங்க முடியாமல் அவர் உள்ளவே தூங்கிடுவாரா. அதுக்கப்புறம் அந்த மங்கைங்கிற பொண்ணுக்கு தூக்கம் வந்துட்டு தான் இருக்கும். திடீர்னு சத்தம் கேட்டோன்னா எந்திச்சு உட்காந்துருப்பா. சரி மறுபடியும் படுத்த உடனே வேறு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். வேறு அழுற மாதிரி சத்தம் கேட்டோன்னா டப்புன்னு எழுந்துச்சுன்னா இந்த பேய் வந்து அவளை தூக்கிட்டு போய் அவளையும் கொன்றும் முதலே. அடுத்த நாள் காலையில் விடியும். எல்லோரும் எழுந்துச்சி பார்ப்பாங்க. அந்த பொண்ணு இருக்க மாட்டாள். எல்லோரும் தேடி பார்ப்பாங்க எல்லா பக்கமும். அந்த பொண்ணு கிடைக்க மாட்டாள். அவள் பயந்து ஊருக்கே போயிட்டான்னு சொல்லி நினச்சிட்டு இவங்க 2வது கல் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க பொறுமையாக. நடந்தது 2வது கல்லில் போய் உட்காந்துருவாங்க. அடுத்து 2வது நாள் அங்கே டென்ட்டு போட்டு இது வந்து 2வது கல்லில் போய் டென்ட்டு போட்டு அங்கேயும் நைட்டு ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஸ்டே பண்ணோன்னே நைட்டு இது மெல்வின் வந்து ஜெனிஃபர்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்த உடனே ஜெனிஃபர் கோவப்பட்டு ரிஷி நம்ம 2 பேரும் போயிடலான்னு சொல்லி அவங்க 2 பேரும் தனியாக நடந்து போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது அங்கிதா எழுந்துச்சி வந்து 2 பேரும் அங்கிதாவும் மெல்வினும் சரக்கு அடித்து அவனுக்கு சரிப்பட மாட்டான், நான் தான் அவனை கரெக்டாக இருக்குன்னு சொல்லி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணவொன்னே அவங்க அங்கே நடந்து போயிட்டுருப்பாங்க. இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு முடிஞ்சவொடனே எனக்கு தம் வேணுன்ட்டு அங்கிதா அங்கேருந்து ரிஷியை நோக்கி நடந்து போகலான்னு உட்காந்து ட்ரை பண்ணுவாங்க. வாக்கில் பேசி ரிஷிக்கிட்ட போகலான்னு போய் வீடியோ எடுத்துக்கிட்டே போவாங்க. அந்த நேரத்தில் காந்தா எதிர்ட்டு
திடீர்னு வந்துடுவா. அப்போ மங்கை வந்து அங்கிதாவையும் கொன்றும். அங்கிதா வந்து வாக்கில் ரிஷி இங்கேருந்து எல்லோரும் கிளம்பிடுங்க, மங்கை உண்மை தான் அப்படின்னு சொல்லுவாள். அது அவங்களுக்கு ஒழுங்காகவே கேட்காது. சரி உடனே நானும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி ஜெனிஃபரை விட்டுட்டு ரிஷி மறுபடியும் பழைய இடத்துக்கே வருவார். பழைய இடத்துக்கே வந்து தேடலான்னு பார்த்தா அங்கிதா இருக்கவே மாட்டாள். அவர் வந்து அங்கிதா தான் வந்து அவர்கிட்ட விளையாடுதான்னு சொல்லி அவர் இருந்து தம்மெல்லாம் காலி பண்ணிட்டு நின்றுருப்பார். திடீர்னு பேய் மங்கை வந்து அவரை கொன்றும், ரிஷியும் கொன்றும் கடைசியில். அதுக்கு அடுத்து ஜெனிஃபர் அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களையும் தூக்கிட்டு போய் அவரையும் கொன்றும். கடைசியில் மெல்வினுக்கு வந்து டென்ட்டுக்குள்ளே இருந்து பயம் காட்டிகிட்ருக்கோம். அவரும் டென்ட்டை விட்டு வெளியே வந்து இந்த கடைசி பௌர்ணமி அன்னைக்கு அந்த 8 கன்னிமார்கள் குளிக்கிற இடத்துல 7 கன்னி குளிக்கிற இடத்துல போய் வீடியோ எடுக்கலாம் நடந்து போயிட்டே இருக்கும்போது அவர் பின்னாடி தான் வர மாதிரி அவ்வளோ தெரிஞ்சிடும். வீடியோவில் தெரிஞ்சோடனே அவரும் ஓடியே போய் அந்த இடத்துல போய் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருப்பார். திடீர்னு வீடியோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் திரும்பினோன்னே ஒரு கேமராவில் தெரிஞ்சிடும் அவங்க அங்கே தான் நிற்காங்கன்ட்டு. கடைசியில் அந்த பேய் எல்லாரையும் கொன்ன மாதிரி அவரையும் கொன்றும். அவரும் அந்த படமும் முடிஞ்சிடும். தட்ஸ் த எண்ட்.